அந்த ஆடியோ கேட்கும்போது நமக்கு ரொம்ப பதட்டமாக இருக்குது. அது அந்த ரித்தன்யாவை பற்றின பல வீடியோஸ் வந்திருக்கு. நீங்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்க நிச்சயமாக. நானும் பார்த்தேன், நீங்களும் பார்த்துருப்பீங்க. அந்த வீடியோஸ் எல்லாம் பார்க்கும்போது அவருடைய தந்தை நிறைய பேட்டி கொடுத்துருந்தார். ஒரு பேட்டி ரொம்ப பொறுமையாக ரொம்ப நேரம் ரொம்ப நிதானமாக பேசினார். நான் அதை ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணேன். அவர் பேசும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்தது, கேட்குறதுக்கே ரொம்ப பாவமாக எப்படி சகிச்சுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஸோ அவர் பேசும்போது என்ன சொன்னார்னா, இந்த பெண் ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க, அவங்க கீழே சில பேர் வேலை பார்த்துட்டு இருந்தாங்கன்னு கூட சொன்னார். ஸோ அந்த ஊடகங்களில் பார்த்ததை வச்சு தான் நான் பேசுகிறேன், நமக்கு ஃபேக்ட்ஸ் எதுவுமே தெரியாது. பட் அதை அந்த இன்டர்வியூவில் அவரே சொன்னார். ஸோ நம்ம யோசித்து பார்க்கும்போது ஒரு நல்ல படித்த பெண், அழகாக இருக்காங்க, வசதியாக இருக்காங்க, அதாவது என்னெல்லாம் தேவைன்னு நம்ம நினைக்கிறோமோ ஒரு பெண்ணுக்கு எல்லாமே இருக்குது. அதே மாதிரி ஒரு வசதியான குடும்பத்தில் தான் கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க. எல்லாம் சரியாக இருக்கும்போது எப்படி இப்படி ஒரு முடிவுக்கு இவங்க வந்தாங்க அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய கேள்வி மனசில் நமக்கு எழுது. ஏன் இப்படி ஒரு முடிவுங்கிறது தான் எல்லார் மனசுலையும் வர்ற கேள்வி. எதுக்குமா இந்த முடிவுக்கு போனேன்னு அந்த வீடியோஸ் கீழே நிறைய பேர் எழுதியிருக்காங்க, கண்ணீரோடு எழுதியிருக்காங்க. அதை நம்ம பார்க்கும்போது கொஞ்சம் யோசித்து பார்த்தோன்னா, இவங்களுக்கு படிப்பு இருக்குது, பணம் இருக்குது, பெற்றோர்களுடைய சப்போர்ட்டும் இருக்குது. அதையும் நம்ம பார்க்கணும். ஏன்னா எப்போவுமே பெற்றோர்கள் ஒரு பெண்ணுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது இன்றைக்கும் நம்ம சமூகத்தில் இருக்கிற ஒரு நிலை தான் இது. அது தவறு சொல்ல முடியாது. கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சுன்னா அந்த பெண் நல்லபடியாக வாழணும், திரும்ப நம்ம வீட்டுக்கு பிரச்சனையோடு வரக்கூடாதுன்னு தான் பெற்றோர்கள் நினைப்பாங்க. அதில் எந்த தவறும் இல்லை. அண்ட் நிறைய பெண்களும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி திருமணம் ஆகும்போது திருமணம் செஞ்சுக்கிறாங்க ஆசையாக. ஆனால் அங்கே போன பிறகு அந்த ஒரு ரோல் இருக்கு இல்லையா, அந்த வீட்டை பார்த்துக்கணும், சமையல் பண்ணணும், மாமியார் மாமனாருக்கு சேவைகள் பண்ணணும், அல்லது சாப்பாடு வைக்கணும், இந்த மாதிரி நிறைய வேலைகள் இருக்கும், எந்த வீட்லேயுமே இருக்கும். அதெல்லாம் செய்யக்கூடிய மனநிலை இல்லாத சமயத்தில் அவங்களால அங்கே கண்டினியூ பண்ண முடியாமல் பெற்றோர்களிடத்தில் கம்ப்ளைண்ட் பண்ணுற நிறைய பெண்கள் நான் பார்க்குறேன். ஏன்னா நான் ஒரு 30 வருஷமாக கவுன்சிலிங் பண்ணுறதுனால இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய அந்த ஒவ்வொரு ஸ்டேஜில் கல்யாணம் ஆன ஒரு 10-15 நாளில் பெண்கள் எப்படி இருக்காங்க, 20 வருஷம் கழித்து என்ன பேசுகிறாங்க, 10 வருஷத்தில் எப்படி இருக்காங்க, இப்படி குழந்தை பிறந்த பிறகு எப்படி பேசுகிறாங்கன்னு ஒரு ஸ்டேஜாக நான் பார்த்துருக்கேன். அப்போ இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் நிறைய பெண்கள் அந்த கல்யாணம் ஆகி போன உடனே புகுந்த வீட்டில் மனம் பதியவே முடியாத அளவுக்கு அவங்க மனசில் பிரச்சனைகள் இருக்குது. அதுவும் நம்ம பார்க்குறோம். இப்போ அந்த மாதிரி கவுன்சிலிங் வந்தாலும் நான் சொல்கிறது உண்டு, கொஞ்சம் நீங்கள் உங்கள் மனசையும் சரி பண்ணிக்கோங்க, டியூன் பண்ணிக்கோங்க, சரியாயிடும், இப்படி அட்ஜஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லி கொடுக்கறது உண்டு.